Dear students, வணக்கம். So, இது electrochemistry lessonல plus 2 chemistry 9th unit electrochemistry lessonல Faraday's first law பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். இப்போ Faraday first law அப்படிங்கிறது M is equal to ZIT அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ a solution of silver nitrate is electrolyzed for 20 minutes. டைம் கொடுத்துருக்காங்க 20 minutes அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸ் 1200 seconds with a current of 2 amperes I value கொடுத்திருக்காங்க. Calculate the mass of the silver deposited at the cathode இது கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கேத்தோடில் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ Ag ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு Ag போய் டெபாசிட் ஆகும். M is proportional to Q அல்லது M is equal to ZIT அப்படின்னு நமக்கு தெரியும். இது Faraday's first law. அப்போ எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் Z is equal to molar mass of the electrode divided by 96,500 coulombs per mole. அப்போ Z is equal to என்ன வரும் அப்படின்னா 108 gram per mole divided by 96,500 coulomb per mole அப்படின்னு வரும். இப்போ Z வேல்யூ தெரியுது. I வந்து 2 amperes, T வந்து 20 minutesங்கிறது 1200 seconds. அப்போ அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா IT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 into 1200 வேல்யூ 2400 coulombs. அப்போ M is equal to ZITல Zங்கிறது 108 by 96,500 into IT அதோட வேல்யூ வந்து 2400. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2.68 கிராம் அப்படின்னு வரும். இப்போ இந்த மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் அட் த கேத்தோடு வந்து 2.686 கிராம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரிங்களா?